வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த டேல இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட டேட் அண்ட் டைம் அண்ட் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் கார்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லை பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த மேட்ச் உங்களோட ஃபேவரட், எந்த மேட்ச்க்கு நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோட டேட் அண்ட் டைம்னா கம்மிங், அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, எதுக்கு இங்கிலீஷ் உழப்பிக்கிட்டு, வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். அவங்க ஊரில் சாட்டர்டே, நம்ம ஊரில் சண்டே, நம்மளுக்கு சண்டே நைட் மெயின் ஈவெண்ட், சண்டே மார்னிங் மெயின் ஈவெண்ட். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட டைமிங் தான் அண்ட் 5:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா 7:30 வந்து முடிஞ்சிடும். அதாவது 2 மணி நேரம் ஷோ தான், 4 மேட்சஸ். ஒவ்வொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தான் ஓட போகுது. அதுலேயே விளம்பரங்கள் ஓடும், அதுலேயே வந்து முடிச்சிருவாங்க. மொத்தம் 4 மேட்சஸ் தான். 4 மேட்சஸ் ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு, நயாஜாக்ஸ் வர்சஸ் டிஃபனி, அதெல்லாம் வந்து ஸ்மாக் டவுன்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் மொதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டீல் கேஜ் மேட்சாக தான் இருக்கும். ட்ரூ மெக்கெண்டர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சோட ஸ்டோர் லைன் பார்த்தோன்னா ராயல் ரம்பிள் ஸ்டார்ட் ஆச்சு. சம்மந்தமே இல்லாமல் பிளட் லைன் கூட ஸ்டோர் லைன் போயிருந்த ட்ரூ மெக்கெண்டரை இழுத்துட்டு வந்து டேமியன் பிரிஸ் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் சாப்பில் ஸ்டோர் லைன் ஆரம்பிச்சு கடைசியில் ரெஸ்ல்மேனியால மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணி மேட்சும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் டைட்டிலுக்கு ஆசைப்பட்டு யூனிவர்சிட்டி சாம்பியனாக ஜாக் ஆஃப் ஆர்ட் கூட ஒரு 4-way ஃபேட்டல் மேட்ச் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த மேட்ச்லேயும் இவங்க 2 தனியாக சண்டை போட்டதுனால ட்ரூ மெக்கெண்டர் கடுப்பாகி, ஸோ இதான் நம்மளுக்கான ஃபைனல் வார், ஸ்டீல் கேஜ் மேட்ச்க்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் ட்ரூ மெக்கெண்டர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்க்கான ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு வந்து சொல்லிட்டாரு. அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரூ தான் வின் பண்ணணும். டேமியன் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஜூராக இருக்காரு. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வந்து தோற்றதுக்கு அப்புறமா டேமியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு ட்ரூ தான் வின் பண்ணணும். ட்ரூவை பொறுத்தளவுக்கு டைட்டில் பூஸ்ட் கொடுத்தாலும் ஒருத்தா இருக்கும். ஆனால் அவர் வச்சு WWE ஒஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் உண்மையிலே சொல்லணும். ரெஸ்ல்மேனியா 40 டைட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடிக்கிட்டாங்க இதே டேமியன் பிரிஸ் கையால். அண்ட் இப்போதைக்கு இவர் முடிச்சதுக்கப்புறமா மேபி டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வேளை மணி நம்ம குவாலிஃபிகேஷன் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஜெய் உசோக்கு லோகன் பாலுக்கும் இந்த மேட்ச் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டா, இல்லை சிஎம் பங்கோட மேட்ச் மெயின் ஈவெண்ட்டா, ஜான்சினா மேட்ச் மெயின் ஈவெண்ட்டான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மேட்சை பற்றி கடைசி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு குழப்பல் இருக்குது இந்த மேட்ச்சில். ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து இந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போதைக்கு குந்தர் வேறு இருக்கார். குந்தர் அவர் சொல்கிறாரு 2 பேர் யார் வின் பண்ணாலும் சரி என் கூட மோதன்ட்டு. ஆனால் செத்ரான்ஸ் வந்து இந்த டைட்டில் தான் ஆசைப்படுறாரு. அதனால் கண்டிப்பாக செத்ரான்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் இருக்குமான்ட்டு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா க்ளீனாகவும் லோகன் பாலை தோக்க அடிக்க மாட்டாங்க, இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் தோக்க அடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் மெயின் ஈவெண்ட் ஜெய் உசோ தான். ஆனால் அந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்கும், இந்த லோகன் பால் அந்த அளவுக்கு வந்து தோக்கடிக்க மாட்டாங்க. அதான் கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து குழப்பமாகவே இருக்குது. மேபி இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக பண்ணாங்கன்னா செத்ரான்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் மூலியமாக ஒன்று லோகன் பால் தோக்கலாம், இல்லை லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் கூட ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. மேபி குந்தர் கூட வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி முடியுதுன்னு. க்ளீனாக முடிச்சாங்கன்னா லோகன் பால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் இந்த மேட்ச்சில் ஜான்சினா வர்சஸ் ஆட்டுறதுக்கான நான் டைட்டில் மேட்ச், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேட்ச் தான் நான் நினச்சேன். இது நான் டைட்டில் மேட்ச் ஆகிட்டாங்க. இந்த மேட்சோட கான்செப்ட் என்னன்னா, ஜான்சினா பற்றி ஹில்டன் இருக்காரு. ஸோ அது வந்து ஆட்டுறதுக்கு வந்து பிடிக்கல. அதனால பேக்லாஸில் இவங்க 2 வார் நடந்துச்சு. வார்ன்றது சொல்ல முடியாது, ஒரு காமெடியான செக்மெண்ட் வந்து நடந்துச்சு. ஆனால் ஜான்சினை எதிர்பார்க்காத டயத்தில் ஆட்டுறது வந்து போட்டுட்டாரு அந்த டேபிளில். அதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனில் பேக் ஸ்டேஜில் பேசினதுக்கப்புறமா ஆடம் பீஸை கன்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்ச் வந்தார். இந்த மேட்சோட கான்செப்ட் என்னன்னா, ஆட்டுறது வந்து ஜான்சினா தோக்கடிச்சு திருப்பி அகைன் வந்து அவர் வந்து பேபி ஃபேஸாக மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது நடக்குமா நடக்காத போது என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து எமோஷனலாக முடியும்னு நம்புகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் ஜான்சனை இப்போ ஹீல்டன் ரெஸ்லராக இருக்காரு. ஸோ ஆட்டுறது என்ன மாதிரி கொடூரத்தனமாக அடிச்சு நம்மளே வந்து ஆட்டுறது பாவம், இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி அந்த மேட்சை கொண்டு போவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஜான்சினா சைடு தான் கொடித்துக்குனானே இருந்தாலும் இந்த மேட்சுக்கு ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் மெயின் ஈவெண்ட் மேட்சோட இந்த மேட்ச் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த எமோஷனலாக கொண்டு போகிறாங்கன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் மெயின் ஈவெண்ட் மேட்ச் டீம் செத்ரோலன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் அண்ட் செமிசைனுக்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு செத்ரான்ஸ் ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரான் பைக்கர் சொல்லியிருந்தாரு. அந்த பிளான் மேபி வந்து செமிசைனா கூட இருக்கலாம்னு சோசியல் மீடியாவில் அதிகமாக ரூமர்ஸ் வந்து போச்சு. என்னன்னா செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு எதிராக ஒரு அடியை கொடுத்து விட்டு இந்த பக்கம் டீமில் வந்து ஜாயின் பண்ண அதிக சான்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது லோகன் பாலா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டீம் செத்ரான்ஸில் ஒரு புது சூப்பர் ஸ்டார் ஆடாம போகிறாங்க. அது ஆசன் தியரி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஆசன் தியரி திருப்பி வந்து வந்துட்டார் டீமுக்குள்ளே. மேபி ஆசன் தியரி வந்து தனியாக இருந்தால் சொல்லலாம், கிரேசன் வாலர் கூட இருக்கலாம். அது கிரேசன் வாலர் கூட இருக்கிறதுனால ஸோ அதை சொல்ல முடியாது, அதை தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் டீமில் ஒரு புது மெம்பர், நம்ம எதிர்பார்க்காத ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆகலாம். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை சேர்த்துட்டா என்னை பொறுத்தளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜெஃப் கோபு இப்போ பிளட் லைன் சைடு போயிட்டாரு. ஸோ அதனால் யார் தான் வர போகிறான்னு பெரிய ஒரு மேசிவான விஷயம் இந்த மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக செத்ரான்ஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து டீம் செத்ரான்ஸ் ஃபஸ்ட் மேட்ச்னால இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காமல் கவர் பண்ணுவேன். இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதில் என்ன
என்ன மேட்ச்னா ஜான் சீனா வாஸ் ஆடுறதுக்கான மேட்ச் அண்ட் செத்ரான்ஸோட மேட்ச் அதோட எண்டிங் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. வாசிங் பண்ணி சேர்த்து பார்த்து வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.